இயேசு கிறிஸ்துவானவர் யோவான் ஸ்நானகனால் ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே இதோ அவருக்கு வானம் திறக்கப்பட்டு தேவ ஆவியானவர் புறாவை போல இறங்கினார். இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று ஒரு சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. This is my beloved Son, in whom I am well pleased. இவர் தேவனுடைய குமாரன் என்று சொல்லப்பட்ட சத்தத்தை கேட்டவுடனே பிசாசானவன் விழித்துக் கொண்டான். தேவனுடைய குமாரன் பூமியிலே வந்திருக்கிறார் என்பதை அவன் நிச்சயமாய் அறிந்து கொண்டான். இயேசு கிறிஸ்து ஆவியானவராலே வனாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். அங்கு 40 நாள் இரவும் பகலும் அவர் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். 40 நாள் முடிந்த பிறகு அவருக்கு பசி உண்டாயிற்று. அந்த வேளையிலே பிசாசானவன் அவரிடத்திலே வந்து, நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் இந்த கல்லுகளை அப்பமாக்கும்படி சொல்லும் என்று அவருக்கு தெரிவித்தான். தேவனுடைய வார்த்தை அதிகாரமுடையது என்று பிசாசானவனுக்கு தெரியும். அதற்கு இயேசு பிரதியுத்தரமாக, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே. தேவனுடைய வார்த்தை குறித்து அவர் மகிமைப்படுத்தினார். பின்பு பிசாசானவன் அவரை நோக்கி, ஓஹோ, வார்த்தை அவ்வளவு வல்லமை உள்ளதா? வேறொரு வார்த்தையும் எழுதியிருக்கிறதே, நீங்கள் கீழே விழுந்தால் உங்களுடைய தேவ தூதர்கள் உங்களை ஏந்தி கொண்டு போவார்கள் என்று எழுதியிருக்கிறதே, உண்மையா என்று பார்ப்போமா? அப்பொழுது பிசாசு அவரை பரிசுத்த நகரத்துக்கு கொண்டு போய் தேவாலயத்தின் உப்பரகையின் மேல் அவரை நிறுத்தி, நீர் தேவனுடைய குமாரனை ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளை இடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறதே என்று சொன்னான். அதற்கு இயேசு, தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்றும் எழுதியிருக்கிறதே என்று எழுதியிருக்கிற சத்தியத்தை அவனுக்கு அறிவித்தார். அப்பொழுது பிசாசு அவரை மிகவும் உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு ஒரே நிமிடத்திலே காண்பித்து, நீ சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவைகள் எல்லாம் உமக்கு தருவேன், இவைகள் எல்லாம் என் இஷ்டமானவனுக்கு நான் தருகிறேன் என்று பிசாசு அவரிடத்திலே சொன்னான். அதற்கு இயேசு, அப்பாலே போ சாத்தானே, உன் தேவனாகிய கர்த்தரை பணிந்து கொண்டு அவர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கும் அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். மரித்தவர்களை உயிரோடு எழுப்பும் அதிகாரத்தையும் கொடுத்திருக்கிறார். ஒன்றே ஒன்றுதான் நாம் செய்ய வேண்டும், அவரை விசுவாசிக்க வேண்டும். அவருடைய இரத்தத்தாலே நம்முடைய பாவங்களை கழுவ வேண்டும். அவரை விசுவாசித்தால் உங்களுக்கும் அந்த அதிகாரமுடைய வார்த்தை உங்களுடைய வாயில் செய்யும். நீங்களும் பிசாசுகளை துரத்துவீர்கள், வியாதியஸ்தர்களை குணமாக்குவீர்கள், சகல நோய்களையும் குணமாக்க வல்லமையும் அதிகாரத்தையும் உங்களுடைய வாயிலே அந்த வார்த்தையின் அதிகாரத்தை உங்களுக்கு கொடுக்கிறார். தேவனுடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பூமியில் உள்ள அநேகருக்கு நீங்கள் தெரியப்படுத்துங்கள். Join us in preparing for the end times. Repent, believe, and share the gospel. Thank you for joining us on this journey today. Subscribe to Kingdom Ministry for more such enlightening narratives.